ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் ஸ்ரீ மத்சிம்மாசனேஸ்வரியை நம. சிம்ம ஆசன ஈஸ்வரி அப்படிங்கிறது டெசிக்னேட்டட் பீட்டம், பிரைம் மினிஸ்டர் சீட் அப்படிங்கிறால. இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் சீட் அப்படின்னா வேர்ல்டு எம்ப்ரஸ் சீட், வேர்ல்டு கிரியேட்டர் சீட் போட்டிருக்குது. சிம்ம ஆசன ஈஸ்வரி இல்லை, அதோட ரியல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, she is the sole dispeller of the triads. ஜீவ ஈஸ்வர ஜெகத். நம்ம முதல்லயே பார்த்தோம், சிலந்தி எப்படி தன்னோட வாயிலேருந்து இதை வெளியில விட்டு திரும்ப எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம ரெண்டு மகா பெரிவா, பிரிவி பட்டர் as well as சங்கராச்சாரியார், அந்த ஆஸ்பெக்டை, த கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஸ்பெக்டை எவ்வளோ அழகா அந்த மாயாவோட காம்பினேஷன், மாயாவோட வேலையை எவ்வளோ அழகா தங்களோட கிரந்தத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த மெனி ப்ரொஜெக்ஷன்ஸ் அல்டிமேட்லி சரி, இந்த பிரகாஷ் இதை குரு பாதுகையில் எப்படி வருது அப்படின்னா, ஸ்வ ஆத்மாராம பஞ்சர விலீன தேஜஸ். ஆஹா, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸ்வ ஆத்ம ஆராம, ஆத்மாராம அல்ல, ஆத்ம ஆராம அப்படின்னா நம்ம அல்டிமேட்டா ஸ்வ ஆத்ம, ஸ்வ ஆத்ம நமக்குள்ளேயே திரும்ப. ஆராம அப்படிங்கிறது உறைவிடம், தட் இஸ் அபோர்டு. பஞ்சர அப்படிங்கிறது கூடு, நெஸ்ட் அப்படின்னு நம்ம ஜெனரலி மீன் பண்ணலாம். விலீன தேஜஸ், விலீன தேஜஸ்னா நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம், அந்த பிரகாஷம் தான் விமர்சம் அப்படிங்கிற தேஜஸா ஒன்று பொட்டன்ஷியலா கிரியேஷன்ல பார்த்தோம். தென் அது ஆக்சுவலைசேஷனா பிக் பேங் நடந்த அப்புறமா இந்த வேர்ல்டோட இதில் பார்க்குறோம். தென் பிரளயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இல்லை எவ்ரிடே பிரளயம்னு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங் எவ்ரி மூமெண்ட். ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஷீஸ் எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதோட சாரம். அது ஸ்வ ஆத்ம ஆராம பஞ்சர விலீன தேஜஸ். அதாவது இந்த பஞ்சரம் அப்படிங்கிற இந்த இடத்துல அதோட இதுக்கு அந்த பதத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகான பதம். அதாவது கூடுலேருந்து வெளியில போன பறவை திரும்ப கூடுக்குள்ள விழுந்துடுத்து. விமர்சம் பிரகாசமாயிடுது. அதுதான் இதோட மீனிங். One withdrawing the many projections back into oneself. இதுதான் ஐக்கியம் அப்படின்னு சொல்றோம், சிவசக்தி ஐக்கியம். அசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தோட ஒரு ஆஸ்பெக்ட் இதுதான். ஸோ பட் இந்த இடத்துல சிம்மாசன ஈஸ்வரி அப்படின்றதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நோட்டிஸ், ஷீ இஸ் த பிரம்ம தத்துவம் as well as மாயா தத்துவம். ஸோ அப்படி இருக்கிற ஒத்தி தான் அந்த சிம்மாசனத்தில் உட்காண்டாதான் பவர். ஸோ ஷீ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். அதாவது சிம்மாசனத்திலேருந்து கொடுத்தாதான் ஆர்டர்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் எஸ்பெஷலி. இப்போ ஒரு வேர்ல்டுலேயே பார்க்குறோம், நம்ம ஒருத்தனை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஹி ஹஸ் டு பி ஹேங்க்டு அப்படின்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த பர்டிகுலர் சீட்டுக்கு தான் மதிப்பு. மேஜிஸ்ட்ரேட் எங்கே வேணால் வேறு இடத்துல இருந்து சொன்னான்னா அவ்வளோதான், போடாம அந்த சீட்டில் உட்காந்து அவன் சொன்னாதான்
the hanging will happen. அதே மாதிரி சிம்மாசனேஸ்வரி இண்டிகேட்ஸ் தட் அம்பாளோட ஆணை ஆஃப் dissolution of the world, that is அது திரும்ப தனக்குள்ள வாங்கிக்கிறா, அது திரும்ப தனக்குள்ள அவ இழுத்துக்கிற ஆஸ்பெக்ட் வந்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் அவளுக்கு சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு இந்த இடத்துல நம்ம நாமம் அவளுக்கு. இத பியூட்டிஃபுல்லா காளி சஹஸ்ரநாமத்துல ஷவாரூடாம் மகாபீமாங்கிற ஸ்லோகம் நமக்கு எல்லாம் தெரியும். அதுல கடைசியா இருக்கிற லைன் பார்த்தோம்னா ஸ்மசான ஆலய வாசினி. ஸ்மசானம்ன்றது இந்த இடத்துல வந்து இந்த ஆஸ்பெக்ட் தான். தட் இஸ் ஃப்ரம் த கிரியேஷன் ஆஃப் அண்ட் த மெயின்டெனன்ஸோட எல்லாம் இந்த துவயம் எல்லாம் பார்க்குறோம், இல்லை அஸ்மத் யுஸ்மத் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சப்புறமா there will come a stage when we have to resolve all this and then becoming one. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் அழிச்சாகணும், அதாவது இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாகணும். அதுதான் அழிவு அப்படின்னா வந்து இப்போ கூட எனர்ஜி அப்படிங்கிறது வந்து இவாளும் சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் இன்னோட சயின்ஸ்லையும் பார்த்தோம்னா எனர்ஜிக்கு அழிவே கிடையாது, அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கு. இதை வந்து நம்ம தான் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ விமர்சம் அப்படிங்கிறது முதல்ல வந்து பிரகாஷம் விமர்சத்தை தனக்குள்ள வச்சுட்டது கிரியேஷன். பிரகாஷம் விமர்சத்தை வெளியில விட்டது, விமர்சமா இருந்ததுன்றது மெயின்டெனன்ஸ். பிரகாஷம் திரும்ப விமர்சத்தை தனக்குள்ள அடக்கின்றது, அதுதான் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்ற. பேக் இன்டு ஒன் செல்ஃப், அதாவது ஐக்கியம் அப்படிங்கிற சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிற சொல்றது இந்த இடம் தான். தட் இஸ் சிவசக்தி ஐக்கியம்ங்கிறது வந்து நம்ம என்னமோ இது ரெண்டு பேர் ஐக்கியமாறா அது இது அப்படி. சிவசக்தி ஐக்கியம்னா சக்தி ஐக்கியம்னா இந்த சக்தி தான் ப்ரொஜெக்ஷன், சக்தி தான் இந்த ஜீவேஸ்வர ஜகத்தை பண்றா, அந்த சக்தி திரும்ப சிவத்துக்குள்ள ஐக்கியமாயிடுறா, தென் சிவம் தான் அது ரியலைசேஷன். அந்த ரியலைசேஷனையும் அவ தான் தரா. அந்த ஹோல் டிராமா ஆஃப் த வேர்ல்டு அவித்யா மூலமா மாயா மூலமா பண்ணிட்டு திரும்ப அதை திரும்ப வாங்கிட்டு வந்துடுறா, திரும்ப தனக்குள்ளேயே வச்சுட்டா, திரும்ப அந்த பொட்டன்ஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடுறா. அப்படிங்கிறது தான் ஐக்கிய பதம். சி ஆர் ஸ்வ ஆத்மாராம பஞ்சர விலீன தேஜஸ் ஆஸ்பெக்ட். ஓம் ஓம். தேர்ட் நாம கண்டினியூஷன். சக்தி தான் ப்ரொஜெக்ஷன், சக்தி தான் கிரியேஷன், சக்தி தான் மேனிஃபெஸ்டேஷன், சக்தி தான் மெயின்டெனன்ஸ், சக்தி தான் டெஸ்ட்ராயிங். ஸோ எல்லாமே சக்தி ஆஸ்பெக்ட்லேருந்து தான், இந்த டைனமிக் எனர்ஜியோட ஃபோர்ஸ்லேருந்து தான் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் ஜீவேஸ்வர ஜகத், ஜீவேஸ்வர ஜகத்தே ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் திஸ் ஜீவேஸ்வர ஜகத் ரிசால்வ் பண்ற ஒரு டைம் வரும். அந்த டைம் தான் ஜீவேஸ்வர ஜகத்தோட நாசம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஐக்கியம் அப்படின்றதோட actual meaning of ஐக்கியம் is only that one withdrawing the many projections back into oneself, becoming the ஐக்கியாசி aspect. அவ்வளவுதான். चितग्निकुण्डसम्भूतायै नमः. चितग्निकुण्ड संभूता ஸ்ரீ வித்யாவோட எசன்ஸ்
இந்த நாமா. எப்படின்னா குலகுண்டம் அப்படிங்கிறது மூலாதாரம். அந்த குலகுண்டத்திலேருந்து குலமார்க்கம்ங்கிறது சுஷும்னா நாடி. இடா பிங்களான் 2 இருக்கு, நடுவில் சுஷும்னா சூக்ஷ்மா அப்படிங்கிறது ரொம்ப சட்டில் அப்படிங்கிறது தான் சுஷும்னா அப்படின்னு மாறி வருது. அந்த பாத்துல தான் the different centers of consciousness are located. The process of refinement happens by crossing one by one of them progressively. அதாவது நம்ம மேல அதாவது முதல் சக்கரத்துல இந்த கீழ்த்தரமான ஆசைகள் போகும். 2வது சக்கரத்துல அதோட இன்னும் கொஞ்சம் மேல்தரமான ஆசைகள் போகும். 3வது சக்கரத்துல கெட்டது, இது 2 தவிர வேற கெட்டதுகள்லாம் போகும். அப்படி ஒன்னொன்னு. இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அது எப்படி, அதாவது these are all path of refinement. இந்த 6 சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட குணங்கள், that is நான் previously சொன்னேன், each combination, that is each human being is a combination of different gunas. நமக்குள்ள அந்த குணங்களோட காம்பினேஷன்லாம் தான் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறோம். அதை 3 இதா பிரிக்கிறா. தமசு, அதுக்கு மேல கொஞ்சம் ரஜஸ், அதுக்கு மேல சத்துவம். தமஸ்லேருந்து ரஜஸுக்கு போகணும், ரஜஸ்லேருந்து சத்துவத்துக்கு போகணும். இதுதான் கிரந்தி அங்க இருக்கு. அதாவது பிரம்ம கிரந்தி அப்படின்னா தமஸ் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் டிசையர்ஸ் நம்ம கிராஸ் பண்றோம். விஷ்ணு கிரந்தி அப்படின்னா ரஜஸ் டைப் ஆஃப் ஆசைகள், டிசையர்ஸ். அண்ட் டிசையர்ஸ்னா இங்க காமத்தை மாத்திரம் எடுக்கிறாது. காமம், குரோதம், லோபம், மோகம் எல்லாமே. தட் இஸ் த சைக்கிள் ஆஃப் 6. 3வது சிவ கிரந்தி. அதுல நம்ம சத்துவத்தோட குவாலிட்டிஸ். அப்புறம் அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் போறச்ச என்னன்னா, எந்த விதமான குணத்தோட பிரதிபலிப்பும் இல்லாம பூர்ணமாயிடுறோம். இதெல்லாம் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சுஷும்னா குண்டலினி ட்ரெயினோட பாத்துல இருக்கிற 6 சென்டர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் தி 6 கான்சியஸ்னஸ். அதுல இருக்கிற ஜங்ஷன்ஸ்ங்கிறது இந்த 3 கிரந்திகள். அதுக்கு மேலதான் நம்ம சஹஸ்ராரத்தை ரீச் பண்றோம். இதுக்கு ரொம்ப எசென்ஷியல் என்ன அப்படின்னா, இந்த ரிஃபைன்மெண்ட் தான் எசென்ஷியல். The refinement of a human being only makes him cross the levels of consciousness. இதுதான் பியூரிஃபிகேஷன், ரிஃபைன்மெண்ட், எல்லாமே இந்த வேர்டு தான் குறிக்கிறது. நம்ம பண்ற யாகங்கள், யஜ்யங்கள் பண்றோம், டெய்லி ஆக்டிவிட்டிஸே பண்றோம், பூஜை பண்றோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுக்கு அப்படின்னா, ப்ராக்ரஸிவா இந்த ரிஃபைன்மெண்ட்டை கொண்டு வரத்துக்கு தான் நம்ம பாடுபடுறோம். இங்க குலகுண்டலி மூலாதாரத்தில் இருக்கிற அம்பாள் சஹஸ்ராரத்துக்கு போர்ச்ச சித் அக்னி குண்ட சம்பூதாவா மாறிடுற. அதாவது பூர்ணமான அறிவு. தட் இஸ் she becomes awareness,
ஃபைனல் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஹேப்பன் ஆகுது. ஷீ பிகம்ஸ் மேனிஃபெஸ்ட் அஸ் த ஃபைனல் அவேர்னஸ். ரெண்டு இடத்துலையும் அம்பாள் தான் இருக்கா. அதாவது ஜீவன் கீழே இருக்கிறது ஜீவன், அதாவது மூலாதாரத்தில் இருக்கிறப்ப எந்த விதமான நமக்கு சென்சஸும் இல்லாமல், தட் இஸ் அவேர்னஸும் இல்லாமல், பாடி ஆர் த 5 கோஷாஸ் ஆர் அதோட ஆக்டிவிட்டிலேயே நம்ம உழண்டிருக்கப்ப ஜீவபாவம், உபாதிகளோட கூடினப்ப ஜீவபாவம், அதுதான் குலகுண்டலினி கீழே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிறவ. அதுதான் ஜீவஸ்வரூபமா இருக்கிற அம்பாள். அது ஆதிசங்கர் ரொம்ப அழகா சௌந்தர்யலஹரியில ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி அப்படின்னு பதம் அந்த இடத்துல. ஸ்வ ஆத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி அப்படிங்கிறது ஆச்சாரவழியோட ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான வாக்கியம். ஸ்வ ஆத்மானம் கிருத்வா அப்படின்னா உன்னையே நீ குறுக்கிண்டு, உன்னையே நீ லிமிட்டடா நினைச்சுண்டு ஜீவஸ்வரூபமா நீ மாறின்னு இருக்க, நீ மாறி இருக்க. ஸ்வ ஆத்மானம் கிருத்வா சொபிஷி குலகுண்டத்துல தூங்குற, குலகுண்டே குஹரிணி. குஹரிணி அப்படிங்கிறது ரொம்ப 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 அழகான ஒரு பதப்பிரயோகம் ஆச்சாரியர்களோட. குஹரிணி அப்படின்னா ஸ்னேக்குக்கும் குஹரிணிங்கிறோம். பிகாஸ் அது கண்ணில் படாது, 99% கண்ணில் படாது. கண்ணில் படாம போகிறதுனால அது குஹரிணின்னு. இந்த இடத்துல குஹரிணின்னு ஆச்சாரியால் மீன் பண்றது சுஷும்னா நாடியில போற இந்த பாம்பு. இந்த பாம்பு சுஷும்னான்றது சூக்ஷ்மம்னு நான் சொன்னேன், சட்டில்னு சொன்னேன். இந்த சட்டில் பாத்துல யாருக்கும் தெரியாம இவ போறதுனால இவ குஹரிணி. பியூட்டிஃபுல். அதுதான் ஆச்சாரியாளோட கிரேட்னஸ். சோ நம்ம இந்த சித்தக்னி குண்ட ரீச் பண்ணணும் எல்லாருமே. எங்க குலகுண்டத்திலிருந்து சித்தக்னி குண்டத்துக்கு டிராவல் பண்ணி போகணும். இதுதான் the whole exploration or path of Srividya, starting end. Starting குலகுண்டம், end சித்தக்னி குண்டம். ஓகே. ஸோ சஹஸ்ராரம் end, மூலாதாரம் ஸ்டார்ட். ஸோ திஸ் ஆர் த ஜேர்னி பாத். இது எப்படி ஒருத்தருக்கு அமையும் அப்படின்னா அவளோட சாதனைகள், அவளோட மூக்ஷத்துவம். நம்ம முதல்லயே பார்த்தோம் தசமஹ வித்யா அப்படிங்கிறது என்னன்னா 6 + 4, 6 நெகட்டிவ் குவாலிட்டிஸ், 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ். கல்டிவேட்டிங் த 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் அண்ட் ரிமூவிங் த நெகட்டிவ் 6 குவாலிட்டிஸ். அதை ப்ராக்ரெசிவ்லி நம்ம எவ்வளோ ரிமூவ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குணாஸ் ஆல்சோ வில் சேஞ்ச் their complexion. From tamas it will become rajas, and from rajas it will become sattva, and sattva it will become நிர்மலா. தட் இஸ் நிர்மலா அப்படிங்கிறது அதுதான். நிர்மலா அப்படின்னா எந்த விதமான குணத்தோட தோஷங்களும் இல்லாம ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறது, அதுதான் நிர்மலா. ஸோ இதுதான் சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற இந்த பதத்தோட ஃபுல் அர்த்தம். ஓ